வணக்கம் இந்தியா. ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃப்ரைடே நமது பங்கு சந்தைகளில் இன்றைய தினம் சொல்லலாம். 2026 ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து ஒரு 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 ட்ரம்ப் அண்ட் நோட்டோட முடிவடைந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து லைஃப் டைம் ஹை ஆஃப் 26,340 அப்படிங்கிறது இன்ட்ராடேயில் போயிட்டு க்ளோசிங்கில் 26,338.33.15 கிட்டத்தட்ட 186 புள்ளிகள் அதிகரித்து முடிவடைந்திருக்கிறது. இன்றைய தினம் அட்வான்சஸ் 2011, டிக்ளைன்ஸ் வந்து 683. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டார்ட்னே சொல்லலாம் இன்னைக்கு. அதாவது நியூ கேலண்டர் இயரில் ஒரு ப்ராட் பேஸ்டு பையிங்கையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ மெயினாக வந்து இந்த ரேலியில் வந்து ரியாலிட்டி அண்ட் மெட்டல் இன்னைக்கு வந்து பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதை தவிர எனர்ஜி ஸ்டாக்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் ஒரு எஃப்எம்ஜிஜி ஸ்டாக்ஸ் பார்த்திங்கனாக்க அதுதான் லோன் அவுட்லியர் வெளியில் தள்ளிட்டானுங்க. ஸோ இந்த தினம் ஏரிய துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி, ரியாலிட்டி அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ். அதாவது ஸ்ட்ராங் பையிங் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த செக்டார் சொன்னேன்ல. இது மெயினாக வந்து ஒரு ஒரு க்ரோயிங் ஆப்டிமிசம் அப்படின்னே சொல்லலாம். எதை வச்சு நம்மளுடைய Q3 ஏர்னிங்ஸ் வந்து பெட்டராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டில் போச்சுங்க. அதுமாரி நம்ம வந்து ஒரு 10 நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம் மார்க்கெட் ஏறினாலும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு. அது இன்றைக்கி நடந்திருக்கு. அதை பற்றியும் பின்னாடி பார்ப்போம். அது தவிர இன்றைக்கி பார்த்தோம்னா ப்ராடர் மார்க்கெட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் பிரெத் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ். பட் when we are looking into the broader market பார்த்தோன்னு வச்சுங்களேன், லைக் மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100 அதுவுமே வந்து ஒரு க்ரீனில் முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஈக்குவலி என்கரேஜிங் வே ஆஃப் ஆக்டிவிட்டி அதில் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நம்முடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா எண்டட் ஹையர் வித் க்ளோசிங் 9.45. ஒரு ஸ்லைட் அப்டிக் இந்த வாலட்டிலிட்டியில் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. பட் மார்க்கெட்டுடைய அண்டர்லைன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் மெயினாக இப்போ முதலீட்டாளர்களுடைய ஃபோக்கஸ் எதில் மாறி இருக்குன்னா டுவர்ட்ஸ் அப்கமிங் Q3 ஏர்னிங் செஷனுங்க ப்ளஸ் ப்ரீ பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்னும் 30 நாள் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு. ஸோ ப்ரீ பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் மார்க்கெட் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைய தினம் கோல் இந்தியா, என்டிபிசி, ஹிண்டால்கோ, ட்ரெண்ட், ஜியோ ஃபைனான்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மர். டாப் லூசர்ஸில் பார்த்தோன்னா ஐடிசி, நெஸ்லே, கோட்டக் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இல்லை அதிகமாக ஏறினதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. மெயினாக அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனில் கோல் இந்தியா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% மேலே ஏறி ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி டிமாண்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் எல்என்டியும் பார்த்தோன்னா இன்றைக்கி அதுதான் ஒரு ஹெட்லைனே கிராப் பண்ணிடுது. ரெக்கார்ட் ஹை ஆஃப் 4,164.2. மெயினாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேஜர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், மேஜர் இபிசி ஆர்டர் ஃப்ரம் சேல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்ட். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்னு சொல்லலாம் எல்என்டிக்கு. இது வந்து ஒரு மேசிவ் ஆர்டர் புக்கு. ஸோ அதனால் இந்த மொமெண்டம் வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்ராலஜிக்கல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆட்டோமொபைலில் மாருதி அண்ட் மகேந்திரா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ரேலியில் ஒரு பெட்டராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஹெல்த்தி டிசம்பர் சேல்ஸ் ஃபிகர்ஸ். ஸோ த ப்ராடர் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் நல்ல என்கரேஜிங்காகவே இன்றைய தினம் இருந்ததுன்னு சொல்லலாம். கமிங் டு ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், நேற்றுக்கு அடித்தாங்க, இன்றைக்கி பாருங்கள் ஒரே தூக்கல். கோல்டு வந்து 1021 ரூபாய் ஏறி 1,36,825. வெள்ளி வந்து 8,291 ரூபாய் ஏறி 2,44,164. க்ரூட் ஆயில் 41 ரூபாய் குறைந்து 5,182. நண்பர்களே, வெள்ளியை பற்றி கடந்த 6 மாதமாக நாம் வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஊரே ஷார்ட்டு, அது எப்படி ஏறும், அதுலேருந்து இதில் இறங்கும், இதுலேருந்து அதில் இறங்கும்னு. பழைய ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எப்போ ரிப்பீட் ஆகுன்னா எல்லா ஸ்ட்ரக்சருமே அப்படி இருந்தாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து வெள்ளியை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது
வெள்ளி அதே ஆகும்னா ஆகாது, அது எப்படி ஆகுங்க? அதனால நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அறிவு சார்ந்தது. இதை சரியாக உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களால் நிறைய லாபத்தை ஈட்ட முடியும். தென் இண்டோ-யுஎஸ் ட்ரேட் டீல், தென் ரிட்டர்ன் ஆஃப் எஃப்ஐஐ, தென் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ப்ராட்லி, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் Q3 நியர் டேர்ம், இதெல்லாம் தான் மார்க்கெட்டை ஏற்றுவதற்கு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைக்கு 185 பங்குகள் 52 வீக் ஹையையும் 80 புள்ளிகள் 52 கிலோவையும் டச் பண்ணியிருக்கிறது. மெயினாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 52 வீக் ஹையிலேருந்து ஒரு 50% கிட்டத்தட்ட விழுந்திருக்குங்க. காரணம் என்ன பார்த்தா, சைனீஸ் வந்து ஹெவியாக குளோபல் மார்க்கெட்டில் டம்ப் பண்ணுறான். ரெண்டாவது குளோபல் டிமாண்டும் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. மூன்றாவது பார்த்தோன்னாக்க இன்புட் காஸ்ட்டும் அதிகரித்திருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட 49% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அந்த துறையில் உள்ள பங்குகள். அதனால் அந்த பங்குகளை வச்சுருந்தீங்கன்னா ஃபர்தராக இப்போ ஆவரேஜ் பண்ணாதீங்க. அதுக்காக இந்த இடத்துலையும் விற்கவும் வேண்டாம். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கூடிய விரைவில் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தோம்னா இன்னைக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ், ஆர்இசி அண்ட் HDFC பேங்கில் நடந்திருக்கு. சந்தைகளை பொறுத்தவரை 26,250 மற்றும் 26,100 வந்து ஒரு ஆக்டிவ் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு குரூஷியல் மார்க்னு சொல்லலாம். ஸோ அதனால் மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து ஒரு சஸ்டைன்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ளோவும் பாசிட்டிவ் கார்ப்பரேட் அப்டேட்ஸும் வந்ததுன்னா ஃபர்தர் ரெக்கார்ட் பிரேக்கிங் மைல்ஸ்டோன்ஸ் வந்து வரக்கூடிய வாரத்தில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதனால் நண்பர்களே, நாளை தினம் சிறப்பு பதிவில் நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் வாரம் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி பேச இருக்கோம். அதனால் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.